டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகாங்கிற தலைப்பில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கந்தசஷ்டி கவசம். அந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் பண்ணினோம், நம்ம தினமும் உச்சரித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நல்லனவையும் நடக்கும். அதை நம்ம பார்த்தோம், பாராயண பலன்னு பார்த்தோம். இதை எப்படி இயற்றினார் பாலன் தேவராய சுவாமிகள் அப்படின்னா, கந்தசஷ்டி திருவிழாவினுடைய முதல் நாளன்று திருச்செந்தூருக்கு வரார். அந்த திருச்செந்தூர் கடலில் நீராடுகிறார். முருகப்பெருமான் 6 நாள் கவசம் பாடுமாறு உணர்த்துகிறார். 6 நாள் 6 பட வீடு கவசத்தை பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் கடலில் நீராடிவிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இந்த கவசத்தை பாடுகிறார். சஷ்டியை நோக்கச் சரவண பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த கந்தசஷ்டி கவசம் 6 படை வீடுகளுக்கு 6 நாட்கள் பாராயணம் செய்கிறார். 6 நாட்கள் பாடுகிறார், 6 நாட்கள் எழுதுகிறார். எழுதி முடித்த பிறகு, இந்த கந்தசஷ்டி கவசத்தை முடித்த பிறகு, இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம். ஒரு கடவுளை நினைக்கிறதுக்கு இந்த நேரத்தில் தான் அவரை நினைக்கணும், இந்த நேரத்தில் கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு படுத்து கொண்டிருக்கிற போது ஒரு துர்சொப்பனம், ஒரு கெட்ட சொப்பனம், கெட்ட கனவு உங்களுக்கு வந்தால் கூட நீங்கள் எழுந்து முகத்தை கழுவிட்டு பூஜை ரூமுக்கு போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை படலாம். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட கனவு வந்தது, நீங்கள் பிரார்த்தனை படலாம், தப்பு கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்கள தான் எழுப்பக்கூடாது. எப்போ வேணாலும் பாராயணம் பண்ணலாம். இவர் என்ன பண்ணுறார், தினமும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு முன்னால் உட்கார்ந்து பாடுகிறார். 6 நாள் 6 படை வீடு கவசம். நம்ம அத்தனை பேருக்குமே கந்தசஷ்டி கவசம்னா ஒரே கவசம் தான் நமக்கு தெரியும். அந்த ஒரே கவசம் இன்றைக்கு மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய கவசம் எந்த திருத்தலத்திற்கு உரியது அப்படின்னா திருச்செந்தூருக்கு உண்டானது. இது திருச்செந்தூரில் பாடப்பட்டதனால திருச்செந்தூருக்கு உண்டான கந்தசஷ்டி கவசம் மிகவும் பிரபல்யம் ஆகியிருக்கிறது. மற்ற 5 படை வீடுகளுக்கும் கவசம் உண்டு, சில மாற்றங்கள் அதில் இருக்கும். ஆனால் நம்ம அத்தனை பேரும் படிக்கக்கூடிய கவசம் இந்த திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம். 6வது நாள் முடிக்கிறார். கந்தசஷ்டி கவசத்தை முடிச்சுட்டு அன்றைய தினம் சூரசம்ஹாரம் பார்த்துவிட்டு கடலில் நீராடிவிட்டு முருகப்பெருமான் சந்நிதிக்கு வருகிறார். முருகா, 6 நாள் உன்னை பற்றி கவசம் பாடியிருக்கேன் அப்படின்னு முருகனை மனமுருக பிரார்த்தனை செய்கிற போது அவருக்கு இருந்த வயிற்று வலியானது முற்றிலும் அகன்று விட்டது. அதாவது எந்த மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி ஆகாத ஒரு வயிற்று வலி முருகப்பெருமானது அருளால் குணமாகிறது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் முன்னாடி பார்த்தோம், கந்தசாமி புலவர் அப்படிங்கிறவரை பற்றி பார்த்தோம். 2 கண்ணு பார்வை கிடையாதுன்னு பார்த்தோம். ஒரு கண் பார்வையை முருகப்பெருமான் கொடுக்குறான், மறுகண் பார்வையை வீரபாண்டிய கட்டபொம்மன் கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க, ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னால் தெருவுக்கு தெரு டாக்டர்ஸ் கிளினிக்லாம் இருந்ததா? ஹாஸ்பிட்டல் இருந்ததா? அறுவை சிகிச்சை முறை இருந்ததா? இசிஜி இருந்ததா? எக்ஸ்ரே இருந்ததா? ஒன்றும் கிடையாது. இதே மனித உடம்பு தான் அன்றைக்கும் இருந்தது. ஆரோக்கியமான வாழ்க்கை, சுற்றுப்புற சூழ்நிலை அதெல்லாம் வேற. ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் மேல் நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தி தான் அத்தனை பேரையும் காப்பாற்றியது. அத்தனை பெரியும் அந்த முருகனோட அருள் தான் காப்பாற்றியது. தெய்வத்தை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் ஆகாத காரியம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த காலத்தில் இந்த ஜெனரேஷனுக்கு கிடையாது. பக்திக்கு தேவையானது நம்பிக்கை. இந்த முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணினா, இவனை மனமுருகி வேண்டினா, இவனுடைய திருநூற்றை நாம் இட்டுக்கொண்டால், இவனுடைய பிரசாத தீர்த்தத்தை நாம் உட்கொண்டால் நமக்கு எந்த வியாதியும் வராதுன்னா வராது. பழனியில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த அந்த ஜலத்தை, அந்த நீரை தினமும் காலையில் பிரசாதமாக தருவார்கள். அந்த பிரசாத தீர்த்தத்தை சும்மா ஒரு கவளம் இத்தினோண்டு கையில் வாங்கி அதை சாப்பிட்டோம், முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி சாப்பிட்டோம் அப்படின்னா வியாதி வராது, எந்த நோயும் அண்டாது. இன்றைக்கும் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது.
ஏதோ தெய்வத்தினுடைய அருள், முருகப்பெருமானுடைய அருள் அந்த காலத்தில் தான் இருந்தது. பாம்பன் சுவாமிகளுக்கு இருந்தது, கந்தசாமி புலவருக்கு இருந்தது, இவருக்கு இருந்தது, அவருக்கு இருந்தது கிடையாது. இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் முருகப்பெருமான் சத்தியம். இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானது லீலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இந்த மனுஷனுடைய மனசு தான் நம்ப மாட்டேங்குது. வேவரிங் மைண்டு, இங்கே அலப்பாயுது, அங்கே அலப்பாயுது. நமக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் முருக பக்தர்கள் தான், முருகனை கும்பிடுகிறவர்கள். முருகனை கும்பிட்டாலுமே இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு தலைவலி வருதுன்னா உடனே நாம் தேடக்கூடியது ஏதான ஒரு மருந்தைத்தான் தேடுகிறோமே தவிர, சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு விபூதி எடுத்து முருகா இந்த தலைவலி போகணும்னு விபூதியை இட்டுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு? அப்படின்னா சுவாமியை விட மருத்துவத்தின் மேலே நம்பிக்கை இருக்கு. இங்கே பாருங்கள், பாலன் தேவர சுவாமிகள் 6 நாள் பூர்த்தியாச்சு. கந்தசஷ்டி கவசம் முருகப்பெருமான் சொன்னார், பாடிட்டார். 6வது நாள் வேண்டார், வயிற்று வலி போயாச்சு, சந்தோஷமாயிட்டார், அவ்வளோதான், ஊருக்கு போயிட்டார். இந்த கந்தசஷ்டி கவசம் நிறைய பேர் பாடியிருக்காங்க, நிறைய பாடகர்கள் பாடியிருக்காங்க. அதில் ரொம்பவும் பிரபலமானது யார் அப்படின்னா சூலமங்கலம் சிஸ்டர்ஸ், சூலமங்கலம் சகோதரிகள். அவங்க பாடினது தான் இன்றைக்கி வரைக்கும் டாப்பில் இருக்குது. 1970 1970 இந்த 2 சிஸ்டர்ஸ் சூலமங்கலம் சகோதரிகள், ஜெயலக்ஷ்மி, ராஜலக்ஷ்மி, 2 பேர். நீங்கள் அவங்க 2 பேர் படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த 2 பேரும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடி பிரபலமாக்கணும்னு எத்தனையோ கிராமஃபோன் கம்பெனிகளுக்கு போகிறாங்க. அன்றைக்கெல்லாம் கிராமஃபோன் கம்பெனி பிளேயர்னு சொல்லுவோம். அன்றைக்கி பெருசாக ஒரு தோசைக்கல் மாதிரி இருக்கும், அதை போட்டு நீடில் வச்சு அது என்ன ரொட்டேஷனோ அதுக்கு ஏற்றபடி வச்சு அந்த பாட்டை கேட்கலாம். அதுக்கு எத்தனையோ கம்பெனி போய் கேட்குறாங்க. அவங்களாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஹிட் ஆகாதுங்க, இதெல்லாம் ஓதுவார்களை வச்சு பாடி பார்த்தோம், அதுவே ஹிட் ஆகலை, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, உங்களோட வேறு தானே வேலை இருந்தால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. வேறு தானே வேலை போகணுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் சோர்வடையலை. மனுஷனுக்கு அதான் முக்கியம். அது யாரான ஒருத்தங்க நம்மளை ஏதோ நெகட்டிவாக பேசுகிறாங்க, இப்பா இது சாத்தியம் இல்லைப்பா அப்படின்னா, ஏன் இதை சாத்தியமாக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஒன்றும் இல்லாத கல்லை கூட வைரமாக மாற்ற முடியும், நம்மளால் முடியும். இது என்ன பண்ணுறாங்க, அவங்க தளரலை, மனம் தளரலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ராகங்களை மாற்றி மாற்றி போட்டு பாடுகிறார்கள் கந்தசஷ்டி கவசம். இன்றைக்கி சாயங்காலம் கேட்குறோம் பார்த்தீங்களா டிவியில், எல்லார் வீடுகள்லையும் அவர்களது குரல் தான் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இவங்க திரும்ப திரும்ப போய் கேட்டு, ஏதோ ஒரே ஒரு கிராமபோன் கம்பெனிக்காரங்க, அம்மா ஒரு 500 போடுறோம்மா, 500 பிளேயர் போடுறோம் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு போட்டாங்க. 1974 நினைக்கிறேன். போட்டு அது பிரபலமாகி பட்டி தொட்டி எங்கும் சென்று அந்த முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசமானது பலரையும் சென்றடைந்தது. எப்படி அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ் அவரது காலத்திற்கு பிறகு வள்ளிமலை சுவாமிகளால் பிரபலப்படுத்தப்பட்டதோ. திருப்புகழை வீட்டுக்கு வீடு கொண்டு சேர்த்தவர் வள்ளிமலை சுவாமிகள். அவர் தான் அந்த திருப்புகழை பல இடங்களில் பாட ஆரம்பித்தார். அந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருப்புகழை பல இடத்துக்கும் கொண்டு சேர்த்தார். ஒரு பக்தி சம்பந்தமான விஷயத்தை நாம் கொண்டு சேர்க்கணும், மகான்கள் கொண்டு சேர்க்கணும், பிரபலங்கள் கொண்டு சேர்க்கணும். அப்படி கொண்டு சேர்த்தாத்தான் அதனுடைய மகிமை புரியும். இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிதான் வீட்டுக்கு வீடு போய் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு ஒலிக்கிறது. அப்படின்னா அதற்கு காரணம் அவர்களது விடாமுயற்சி. ஒரு முறை இந்த 2 பேரும் சிங்கப்பூருக்கு ஏதோ ஒரு கப்பலில் போயிட்டுருக்காங்க. யார்? சூலமங்கலம் சகோதரிகள். இந்த சூலமங்கலம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்குது. கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில் ஐயம்பேட்டைன்னு ஒரு இடம் வரும், அது பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சூலமங்கலம். இவங்க ஒரு கப்பலில் போகிறாங்க. அந்த கப்பலில் போகிற போது அந்த கப்பலில் பயணிக்கிற பலருமே இவங்க 2 பேரை பார்த்துட்டு எல்லாம் அவங்களுக்கு மரியாதை பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய முருகன் பாடல்களை பிரபலப்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே கப்பலில் நம்ம போகிற வரைக்கும், ஒரு சிங்கப்பூர் கப்பல்னால் பல மணி நேரங்கள் ஆகும். இன்றைக்கி ஃப்ளைட்டில் ஒரு 4 மணி நேரத்தில் போய்டுறோம், அன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் ஆகும். நீங்கள் தானே முருகன் பாடல்கள்லாம் பாடுங்க, நாங்கள்லாம் கேட்டுகிட்டே வரோம்
அப்படின்னு கப்பலில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அப்படி நினச்ச மாத்திரத்தில் கப்பலில் நம்மளாக ஒரு பண்ண முடியாது. ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு பாடகரே வந்தாலுமே நான் பாடுற எல்லாம் கேளுங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பைலட்டோட பர்மிஷன் வேணும். இந்த கப்பலோட கேப்டனுக்கு தகவல் போகிறது. அந்த கப்பலோட கேப்டன் வந்து இவங்களை பார்த்து வணங்கிட்டு, இவங்களை பற்றி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பயணம் ரொம்ப ஆன்மீகமயமாக அமையணும், இந்த பயணத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முருகன் சம்பந்தமான பாடல்களை பாடலாம்னு சொல்லி அவங்க அந்த கப்பலில் ஒரு கச்சேரி நடத்துகிறாங்களாம். சூலமங்கலம் சிஸ்டர்ஸ். இந்த அளவுக்கு இவர்கள் ஒரு பிரபலம் அடையணும் அப்படின்னா அது முருகப்பெருமானின் திருவுளம். கடவுள் நினைக்கணும். கடவுள் நினைச்சால்தான் ஒரு விஷயம் சாத்தியமாகும். கடவுள் தீர்மானிக்கலை, நமக்கு விதி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. அதனால தான் பக்தியில் மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப 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 வலியுறுத்தி சொல்வார்கள். எந்த ஒரு காலத்திலும் இது இவ்வளவு தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், எத்தனை மகான்களது சரிதத்தை நம்ம படிக்கிறோம். இத்தனை மகான்களும் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பக்தி விஷயமானது பலருக்கும் போய் சேராது. ஒரு வாரியார் சுவாமிகள் பட்டி தொட்டி எங்கும் கிராமம் கிராமமாக போய் முருகப்பெருமானை பற்றி சொன்ன காரணத்தினால தான் இன்றைக்கு கௌமாரம் அப்படிங்கிற அந்த பக்தியானது சிறப்பு பெற்றிருக்கிறது. பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் விளையாடி அவருக்கு பல இடங்களில் பல நேரங்களில் ஒரு உந்து சக்தியாக இருந்து அவருக்கு காட்சி கொடுத்த காரணத்தினால தான் இன்றைக்கு நமக்கு முருகன் மேலே பக்தி ஏற்படுகிறது. அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் தரிசனம் கொடுத்தான், விராலிமலையில் தரிசனம் கொடுத்தான், திருச்செந்தூரிலே தரிசனம் கொடுத்தான். ஒரு கடவுள்லாம் நமக்கு தரிசனம் கொடுப்பாரா? முருகப்பெருமான் நம்ம என்னத்தான் பக்தனாக இருந்தாலும், முருகனை வணங்குபவராக இருந்தாலும் அவனுடைய தரிசனம் அத்தனை சுலபமாக நமக்கு கிடைத்து விடுமா? அதற்கான பலன்கள் நமக்கு இருக்கணும், அதற்கான யோகியதை நமக்கு இருக்கணும், அதற்கான தகுதி நமக்கு இருக்கணும். அது அருணகிரிநாதருக்கு கிடைத்தது. இதே போல் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடவுளுடைய அருள் தட்சிணாமூர்த்தி பிள்ளை நம்ம பார்த்தோம். எத்தனையோ மகான்களுக்கு எப்படி கிடைச்சது? அவர்களுக்கு இருந்த பக்தி. அந்த பக்தி தான் நம்மகிட்டையும் இருக்கணும். ஏதோ முருகன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை கேட்குறோம், முருகன் கதைகளை கேட்குறோம், முருகன் தலபுராணங்களை கேட்குறோம் அப்படின்னு இந்த காதலை கேட்டுட்டு இந்த காதலை விடுற விஷயம் இது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆன்ம சுத்தி அப்படிங்கிறத நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உடல் எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் உங்களது உள்ளம் சுத்தமாக இல்லை என்றால் எந்த பலனும் விளையாது, எதுவுமே கிடைக்காது. அந்த ஆன்ம சுத்தி எப்படி கிடைக்கும்? முருகனை பிடிச்சுக்கணும். சொன்னார் இல்லையா வாரியார் சுவாமிகள், சரணாகதி அடைந்து விடு, முருகப்பெருமான் திருவடிகளை மானசீகமாக பற்றிக்கொள்னு சொன்னார் இல்லையா? பற்றிக்கொள்னா இருக பற்றிக்கொள்ளுதல். பிடிக்கிறது வேற, பற்றிக்கொள்றது வேற. ஒரு குழந்தை அம்மா காலை பற்றிக்கொள்ளும், பிடிக்காது, பிடிச்சுக்கும், இருக பிடிச்சுக்கும். அதுபோல் முருகப்பெருமான நாமளும் இருக பிடிச்சு கவசம் போன்ற இந்த பாடல்களை பாடினால் நமக்கும் முக்தியானது எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டுமோ நிச்சயமாக கிடைக்கும். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.